போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியா ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டு மக்களிடையே குழப்பத்தை அச்சத்தை உண்டு பண்ணிட்டானுங்க. அது அந்த வேதியியல் பொருள்கள் எந்த இதுமே எங்களுடைய சம்பாராவில கலக்கவில்லைன்னு எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் நோக்கத்துலதான் அந்த ரவிகாந்த்ங்கிறவர் செயல்பட்டிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு. சக போட்டியாளர் ஒருவருடைய தூண்டுகளின் பேர்ல தான் இதை ரவிகாந்த் பண்ணியிருக்கான். அவனுக்கு அவன் அந்த பணம் பறிக்கும் மோட்டிவும் அதையும் சேர்த்து வச்சு பண்றாங்கிறது எங்களுடைய. நாங்க ஒரு 60 வருஷமா மயில்மார்க் சம்பாரவைய இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலும் 2வது 3வது தலைமுறையா தயாரிச்சு இங்க 4 மாநிலங்களுக்கு நாங்க சப்ளை செய்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்ப கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரவிகாந்த்ங்கிறவன் ஒரு போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியா ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தை அச்சத்தை உண்டு பண்ணிட்டானுங்க. அந்த வழக்கானது கடந்த 7ஆம் தேதி மாண்புமிகு நீதியரசர் முன்னால விசாரணைக்கு அது அந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது. மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்க கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர்கிட்ட அவன் மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்க வலியுறுத்தி வருகின்றோம். ரவிகாந்த்ங்கிறவன் எங்களுடைய பொருள்ல வேதியியல் பொருள்கள் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டிருந்தாங்க. அது அந்த வேதியியல் பொருள்கள் எந்த இதுமே எங்களுடைய சம்பாராவில கலக்கவில்லைன்னு பாதுகாப்புத்துறை ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் போலியான பணம் பறிக்கும் எண்ணத்துலதான் மெயின். எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் நோக்கத்துலதான் அந்த ரவிகாந்த்ங்கிறவர் செயல்பட்டிருக்கு. சக போட்டியாளர் ஒருவருடைய தூண்டுகளின் பேர்ல தான் இதை ரவிகாந்த் பண்ணியிருக்கான். அவனுக்கு அவன் அந்த பணம் பறிக்கும் மோட்டிவும் அதையும் சேர்த்து வச்சு பண்றாங்கிறது எங்களுடைய. வேதியியல் கலந்திருக்குங்கிறது கவர்மெண்ட் நார்ம்ஸ் அளவுக்கு அதுல அந்த அவங்க கலப்படம் கிடையாது. அந்த அளவு அந்த இயற்கை நச்சு இயற்கை கழிவுகள் அந்த அளவு இருக்கலாங்கிறத அவங்க அதிகப்படுத்தி கேட்டு வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு திராட்சை பழத்து மேல தெரிவிக்கப்படுற மருந்துடைய அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோலுக்கு மேல போகும்போது அது விஷத்தன்மையா மாறும். நம்ம திராட்சையெல்லாம் வாங்கி அப்படியே டைரக்டா வெறும் கழுவி சாப்பிடுறோம் இல்லையா? இது செடியில் அடிக்கக்கூடிய வயல் அடிக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோடைய ரெசிடியல் கழிவு. அந்த ரெசிடியலுடைய தாக்குதல் நெல்லுல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அளவு தான் இவர் தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுகோல தப்பான முறையில கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்குண்டான ஆடியோ எங்ககிட்ட இருக்குது. ஆமாங்க, 100% அதுதாங்க இயற்கையான முறையில சம்பாரவாய் கோதுமையை கிளீன் பண்றோம், உடைக்கிறோம், ரவையாக்குறோம், விற்கிறோம், அவ்வளவுதான். இதுல எந்த இடத்துல அதிகாரி எந்த அதிகாரியும் சொல்லாது. அதிகாரிகள் அது அவங்க வாங்கி அந்த பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க. வாடிக்கையாளர் பேர் ஆதரவோட எங்களுடைய வியாபாரம் எந்த இடத்துலயுமே குறையவே அவங்களுக்கும் எங்க தரத்து மேல இருக்கிற நம்பிக்கைனால 1% கூட எங்களுக்கு வர்றாங்க. அவங்களே சொல்றாங்க, அவங்களே கேக்குறாங்க, அவங்களே அதுக்கு இதெல்லாம் வர்றதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே சால்வ் பண்ணிக்கிறாங்க.